கடன் தீர வழி என்ன? அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறதான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாவே கோடீஸ்வரர்களாவே இருப்பாங்க. அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி? இந்த கருப்பு, இருட்டு அப்படிங்கிற குறிக்கிற திதி எப்போதும் நமக்கு கர்மாவை தீர்ப்பது திதி மட்டுமே. கருப்பு திதி அப்படிங்கிறது என்ன? அமாவாசை. அப்ப இந்த அமாவாசை எந்த நாள்ல வந்தா சிறப்புன்னா, சோமவார அமாவாசை எப்போதுமே சிறப்பான அமாவாசை. வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி ஜோதிடர், ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இந்த பதிவில் தீராத கடன் தீர என்ன செய்யலாம்? இப்போ நிறைய பேர் நான் புலம்புறதை பார்த்துருக்கேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க, என்ன சார் குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி நடக்குது, வக்ர பயிற்சி நடக்குது, எனக்கு குரு தசை வந்தால் நல்லா இருக்குன்றாங்க, இப்போ தான் ராகு தசை முடிஞ்சிருக்கு, இனிமேல் டைம் நல்லா இருக்கு, சுக்கிரன் புத்தி வந்துருச்சு, இனி யோகம்தான், அடுத்து குரு பார்க்குறாரு, ராசிக்குள் குரு பார்வை, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. வருஷத்தோட இப்படியே சொல்கிறாங்க. வீடு தான் சரியில்லை, சரி வாஸ்து மாறட்டும் அப்படின்னு சொல்லி வீடும் மாற்றியாச்சு. ஆனாலுமே சிறப்பான பலன்களாகவே இருக்க மாட்டேங்குது. லைஃப் ஃபுல்லாக கஷ்டமாகவே இருக்குது. இஎம்ஐலே வாழ்க்கை ஓடுது. எனக்கு நல்லது தான் நடக்குமா நடக்காதா? கடன்லேயே என்னுடைய லைஃப் முழுவதும் முடிஞ்சிரும் போல். அப்போ எப்போ தான் என்னுடைய கடன் தீரும்? நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேனா? இது மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நிறைய ஜோதிடம் பார்க்க வர்றவங்கலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரையும் நம்ம பார்த்துருக்கோம் லைஃப் ஃபுல்லாகவே. ஏன்னா ஒன்று, ஜோதிடத்தில் ஜாதகத்தில் கிரக கட்டங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சார தசாபுத்திகளாகட்டும் கிரக பலன்கள் மாறணும், இல்லைன்னா வாஸ்து மாறணும். இந்த ரெண்டுமே மாறியும் ஒரு மனிதனுக்கு விஷயங்கள் மாறலை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாகவே கோடீஸ்வரர்களாகவே இருப்பாங்க. அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி? அப்போ இது என்ன சொல்ல வருது? அப்போ லைஃப்ல கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டே தான் இருக்கணுமா? அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா? கடன் தீர வழி என்ன? அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன? அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ எப்போதுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படிங்கிறது ஒரு இருட்டு. கர்மா அப்படிங்கிறது ஒரு அழுக்கு. கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவானின் நிறம் என்ன? கருப்பு. அதே மாதிரி சனி பகவான் வாகனம் என்ன? காக்கா. அப்போ காக்காய்க்கு சாப்பாடு வச்சா கர்மா தீரும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அப்போ இந்த கருப்பு, இருட்டு அப்படிங்கிற குறிக்கிற திதி எப்போதும் நமக்கு கர்மாவை தீர்ப்பது திதி மட்டுமே. திதியை பிடித்தால் விதியை மாற்றலாம், வெல்லலாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த திதி லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். அப்போ அந்த திதி, அப்போ ஒரு இருட்டு திதி, கருப்பு திதி அப்படிங்கிறது என்ன? அமாவாசை. அப்போ இந்த அமாவாசை எந்த நாளில் வந்தால் சிறப்புன்னா, சோமவார அமாவாசை எப்போதுமே சிறப்பான அமாவாசை. அப்போ ஒரு வருஷம் இருக்குன்னா கேலண்டரை நீங்கள் பார்த்து எந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த அமாவாசை எப்போதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த அமாவாசை நாள் மட்டும்தான் நம்மளுடைய கர்மா தீரவும், கடன் தீரவும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திதி. இப்போ இந்த சோமவார அமாவாசை வர்ற ஜூலை மாதத்தில் 2026 நமக்கு வருது. அப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த கலியுகத்தில் கடனை மீட்டு கலியை நாம் தீர்க்க அவதரித்த கடவுள் முருகப்பெருமான் மட்டுமே. அப்போ இந்த அமாவாசை நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலோ, இல்லைன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலோ, கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலோ, மேற்கு பார்த்த முருகன் கோயிலோ, அந்த மாதிரி ஒரு முருகர் கோயிலுக்கு நீங்கள் ஒரு வேல் வாங்கிட்டு போகணும். வேல் ப்ளஸ் அது இல்லாமல் அபிஷேகம், ஆராதனை, அடுத்து முருகருக்கு ஒரு வஸ்திரம், ஒரு சந்தனக்காப்பு, ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த நாளில் நீங்கள் வேல் வாங்கிட்டு போகணும். அடுத்து கோயிலுக்கு போய் முருகப்பெருமான் பாதத்தில் அமர்ந்து கோயிலில் சாமிக்கு முன்னாடி உட்காந்து ஐயர்கிட்ட இந்த வேலை கொடுத்து சாமி பாதத்தில் வச்சு எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு இந்த வேலை கொடுத்து சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி உங்கள் பேர் நட்சத்திரமெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த வேலை சாமி பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த கோயில்லையே அமர்ந்து நீங்கள் இந்த வேலை கையில் வச்சுட்டு வேல்மாறல் பாராயணம் செய்யுங்கள்.
வேல்மாறல் ஃபுல்லும் படிக்க முடியும்னாலும் உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அதை மட்டும் வேல்மாறல் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து வாங்கிய முருகர் வேலை உங்கள் கையில் வைத்து வேல்மாறல் படிங்க. இல்லைன்னா வேல்மாறல் ஃபோன்லேயே போட்டுவிட்டு அந்த ஆடியோவும் நீங்கள் கேட்கலாம். அப்போ இந்த வேல்மாறல் கேட்டுட்டு இந்த முருகர் வேலை உங்கள் வீட்டில் கொண்டு போய் பீராலேயோ கேஷ் பாக்ஸ்லேயோ கல்லாலேயோ உங்கள் பர்ஸ்லேயோ நீங்கள் இந்த வேலை வைங்க. இதை கொண்டு போய் வச்சிங்கனாலே முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். முருகர் வந்துட்டாலே கடன் தீர்ந்துடும். ஏன்னா கடனுக்கான கிரகம் எது? செவ்வாய் தான் கடனை தீர்க்கும். கடனை உருவாக்கும் கிரகமும் செவ்வாய் தான், கடனை தீர்க்கும் கிரகமும் செவ்வாய் தான். செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். அப்போ இந்த முருகப்பெருமானை இந்த அமாவாசை சோமவார அமாவாசை நாளில் தரிசனம் செய்து ஒரு வேல் வைத்து அந்த வேலை கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஏறுமுகம் தான். இப்போ நீங்கள் பர்ஸில் பீரோக்குள்ளே வைக்கிற மாதிரியா இருந்தால் இந்த வேலை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை சாமி படத்தில் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா அப்போ வேல் எப்படி வைக்கணும்னா ஒரு எவர் சில்வர் அரிசி படி வாங்கி அதுக்குள்ளே நெல் போட்டு அதுக்குள்ளே இந்த முருகப்பெருமான் வேலை குத்தி வச்சு அதுக்கு டெய்லி தீபதூபங்கள் காட்டி டெய்லி பாராயணம் செய்து அந்த மாதிரி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாலே நெகட்டிவ் எனர்ஜி வெளில போயிடும். அடுத்து நமக்கு ஏறுமுகம் தான். அப்போ உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த சோமவாராச அமாவாசை நாளில் முருகப்பெருமானை வேண்டி வேல் வைத்து வழிபாடு செய்து அதை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், உங்கள் கஷ்டத்தையெல்லாம் தீர்த்துருவார். இந்த பலன் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. முடிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் இந்த அமாவாசை உங்களுக்கு மிஸ் ஆகிட்டாலும் அதுக்கு அடுத்தடுத்து நிறைய சோமவார அமாவாசைகள் இந்த வருடம் அடுத்த வருடம் எல்லாம் வர்றதுக்கு இருக்குது. அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் கண் கூட இதை பண்ணி பார்த்தா தான் தெரியும், காதில் கேட்டால் தெரியாது. ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி இது சக்ஸஸ் ஆகிருக்கு. நானும் இதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நானும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான நல்ல லக்ஸுரியான லைஃப்பை நான் லீட் பண்ணுறேன். அதுக்கு காரணமும் இந்த வழிபாடு மட்டுமே. அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.